அப்ரஹாம் வணக்கம். அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமாவை தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் கைது செய்வது போன்ற வீடியோவும், அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது போன்ற ஒரு வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வீடியோவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடைய அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ட்ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், சரியாக அந்த வீடியோ 45 வினாடிகள் அந்த வீடியோ இருக்கின்றது. அந்த வீடியோ பொறுத்தவரையும் சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்ற தலைப்பில் 45 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவை டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அதில் அந்த வீடியோவில் அந்த கைது செய்யப்படக்கூடிய சம்பவத்துக்கு முன்பாக அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் ஜோ பைடன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்பது தொடர்பாக பேசுவது போன்று அந்த வீடியோ தொடங்குகிறது. அதற்கு பிறகு அதிபருடைய அதிகாரப்பூர்வ அலுவலகமான ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க தற்போதைய அதிபர் டிரம்ப் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா ஆகியோர் அருகருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது உள்ளே வரக்கூடிய FBI அதிகாரிகள் திடீரென்று ஒபாமாவை கீழே முட்டி போட வைத்து கைவிலங்கிடுகிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கூடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சிரிக்கிறார். அதற்கு பிறகு கைது செய்யப்படக்கூடிய ஒபாமாவை சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அவர் கைதிகள் அணியக்கூடிய அந்த ஆரஞ்சு நிற உடையை அணிந்து கொண்டு இந்த சிறையில் இருக்கக்கூடிய வீடியோ உள்ளிட்ட இது போன்ற காட்சிகள் எல்லாமே அந்த வீடியோ தொகுப்பில் உள்ளது. 45 வினாடிகள் அந்த வீடியோ ஓடுகிறது. இந்த வீடியோ முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்றாலும் கூட அதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருப்பது என்பதால் மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அதற்கு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இது அமெரிக்க அதிபருடைய பொறுப்பற்ற ஒரு செயல் என்றும், குறிப்பாக இது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்பதை கூட டிரம்ப் கூறாமல் இருப்பது மிகப்பெரிய வருந்தத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனுடைய பின்னணி என்னவென்று விசாரிக்கப்படும் போதுதான் ஏற்கனவே முன்னாள் அதிபர் ஒபாமா தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஒபாமா 2009ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை 2 முறை அமெரிக்க அதிபராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது, அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்ற போது, அதில் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்பை தடுப்பதற்காக ஒபாமா மற்றும் அதிகாரிகள் டிரம்புக்கு ரஷ்யாவோடு தொடர்பு இருப்பதாக சித்தரித்து ஒரு ஆவணத்தை தயாரித்ததாகவும், அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும், அவருடைய ஒபாமாவின் பதவி காலத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசியலுக்காக உளவுத்துறை பயன்படுத்தினார் என்று தேசிய புலனாய்வு இயக்குனர் கபாட் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான ஒரு தகவலையும் அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதாவது டிரம்ப் ஆட்சி கவிழ்க்க ஒபாமா 2016ஆம் ஆண்டு உளவுத்துறையே தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தினார் என்றும், இது அமெரிக்க மக்களுடைய விருப்பத்திற்கு மாறானது என்றும், நம்முடைய இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம் என்றும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். யார் என்றால் தேசிய புலனாய்வு முக இயக்குனர், அமெரிக்காவுடைய தேசிய புலனாய்வு இயக்குனர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதை பதிவிட்டதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாக கூட தெரிவித்திருக்கிறார். அதை பதிவிட்ட சில நிமிடங்களில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒபாமா கைது செய்வது போன்றும் அதை பார்த்துக் கொண்டு டிரம்ப் சிரிக்கிறார். பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் சிறை கைதிகள் அணியக்கூடிய ஆரஞ்சு உடையை அணிந்து கொண்டு சிறையில் சோகமாக அமர்ந்திருப்பது போன்ற அந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இது போன்ற வீடியோவை டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் அதிபர் ஒபாமாவை கைது செய்வதற்கான திட்டமா என்றெல்லாம் இதன் பின்னில் இருக்கிறதா என்றெல்லாம் பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாக ஆவணங்கள் இருப்பதாக கூறிய தேசிய புலனாய்வு இயக்குனர் அது குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும், குற்றவியல் பரிந்துரைக்காக நீதிமன்றம் அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த நிகழ்வுதான் அமெரிக்காவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்பதை கூட டிரம்ப் பதிவிடாமல் இருப்பது மற்றும் ஒரு அமெரிக்க அதிபருக்கு ஏற்புடையதாக ஒரு பொறுப்பற்ற செயல் என்றும் பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் அது வீடியோ தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.